வெல்கம் டு ஃபுட் லேர்னர்ஸ் சேனல். இன்னைக்கு நாம புரட்டாசி ஸ்பெஷல் பானகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பானகம்னா பெருமாள் கோயிலில் ஸ்ரீராம நவமிக்கு புரட்டாசிக்கு எல்லாம் குடிச்சிருப்பீங்க. பட் ஆனால் இது எப்படி செய்கிறதுன்றது யாருக்குமே தெரியாது. அது ஒரு பிரசாதம் நினச்சி நம்ம குடிச்சிட்டு வருவோம். பட் வீட்லேயே செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் சுக்கு ஒரு பெரிய பீஸ் எடுத்திருக்கேன். பட் ஆனால் நம்ம அதில் அவ்வளோ போட போகிறதில்ல. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் அளவுக்கு தான் போட போகிறோம் பவுடர் பண்ணிவிட்டு. அதே மாதிரி வெல்லம் எடுத்திருக்கேன், பெப்பரு, ஏலக்காய், ஒரு லெமன், கொஞ்சம் சால்ட்டு அண்ட் துளசி லீவ்ஸ் எடுத்திருக்கோம். இப்போ நான் சொன்ன இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சுக்கையும் பவுடர் பண்ணிடலாம். வெல்லத்தை நல்லா ஒரு தண்ணியில் கறந்து வச்சுட்டோம். அதில் ஏதாவது கல்லெல்லாம் இருந்ததுன்னா அதை ஃபில்டர் பண்ணிவிடுங்க, ஒரு டீ ஃபில்டர் மாதிரி வச்சு. இப்போ நல்லா வெல்லம் கரைச்சியாச்சு. இப்போ லெமனையும் பிழிஞ்சு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சுக்கை பவுடர் பண்ணியாச்சு. துளசி கொஞ்சம் லீவ்ஸ் எடுத்து கிள்ளி வச்சுருக்கோம். அண்ட் ஏலக்காய் பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கலந்துருக்கோம் இல்லையா தண்ணியில், அதில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் அளவில் சுக்கு பொடி போட்டாச்சு. அதுலேயே ஏலக்காய் பொடியும் கொஞ்சம் போடுங்க, 1/2 ஸ்பூனு. அதே மாதிரி பெப்பர் பவுடரும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. இது நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மாதிரி காரமாகவும் இருக்கும், புளிப்பாக எல்லா டேஸ்ட்டும் தெரியும். அதில் கொஞ்சம் சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும், அவ்வளோ போட வேண்டாம், ஒரு பிஞ்ச் போடலாம். ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் தெரியும் நம்மளுக்கு. அதனால் போட்டுட்டு இப்போது லெமனை அதில் ஜூஸ் பண்ணி போட்டுடலாம். இந்த லெமன் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 ஜூஸ் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஒரு ஃபுல் லெமன் பிழிஞ்சிருக்கோம். ஸோ இது ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அதில் கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் துளசி இலையை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து குடிச்சு பாருங்கள். அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் துளசி லீவ்ஸ் எல்லாம் அதில் இறங்கியிருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அதில் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா குடிக்கலாம். இதை குடித்தா நம்ம ஹெல்த்தும் கூலாக இருக்கும், பாடியில் இருக்கிற ஹீட்டெல்லாம் போயிடும். அண்ட் ஒன் மோர் திங், பெருமாளும் கூல் ஆகிடுவார், நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய கொடுப்பாரு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு லைக் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் பெருமாளுக்கு இதை செஞ்சு பானகத்தை இந்த புரட்டாசிக்கு ஆஃபர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா